உலகமெங்கிலும் அன்னையர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்களும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். சன் டிவி ஒரு பெரிய புரட்சியே செய்திருக்கிறார்கள். இந்த மேடையில் பெண்களுக்காக 100 விழுக்காடை சன் டிவி கொடுத்திருக்கின்றது. எங்களை இந்த மேடையில் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற எங்களினுடைய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து எங்களினுடைய நெஞ்சத்தின் நன்றியினை அவருக்கு காணிக்கையாக்குகின்றோம். இன்றைக்கு நடுவராக இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அவரினுடைய ஆசைகள் தான் காரணம். வழக்கம் போலவே இந்த இடத்திலும் எனக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கும் என்ன ஒரே ஒரு ஆறுதல், இன்னைக்கு மறுத்து எதிர்த்து எதுவும் பேச மாட்டாரு. அம்மா என்பது ஒரு சொல் அல்ல, அது மனதின் ஆழத்தில் இருக்கிற ஆத்மாவினுடைய ராகங்களை மீட்டுகின்ற ஒரு ஆறுதல். நம்ம எல்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் இந்த நிகழ்ச்சி, எத்தனை லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அம்மா அப்படின்னு குபுக்குன்னு கண்ணீர் வருகிறவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லை? நமக்காகவே காத்திருந்து நாம சாப்பிட்ற மட்டும் பிடிவாதமா தானும் சாப்பிடாம நிற்கிற ஒரு அன்பு, தோல்விகளில் நாம் துவண்டு நிற்கின்ற பொழுதுகளில் தலையை கோதி ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லுகின்ற அந்த ஆறுதல், நம்மை திரும்ப எழுந்து நிற்க வைக்கிற மந்திர சொற்கள். தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு வயசானாலும் அந்த பிறந்த உடனே கையில் எடுத்துக்கிட்ட உணர்வோடையே நிறைவு வர இருக்கிற அந்த அன்பு இருக்கே, அந்த அன்புக்கான ஒரு சொல் தான் அம்மா என்கின்ற ஒரு சொல். இந்த அன்னையர் தினத்தில் அம்மாக்களை கொண்டாடுவதோடு நின்று விடாமல் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்துருதுன்னு சொல்லி சன் டிவி இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா? குழந்தை வளர்ப்பில் யார் சிறந்தவர்கள்? அன்றைய அம்மாக்கள் மாதிரி வருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஆமாம் கிழிச்சிங்க, நாங்கள் தான் நல்லா வளர்க்குறோம், நீங்கள் படிச்சிங்களா, வேலைக்கு போனீங்களா, சம்பாதிச்சிங்களா, என்ன உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுனா 9 பேர் துணை கேட்குற ஆள் நீங்கள். நாங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோன்னு சொல்கிறதுக்கு இங்கே 3 பேர். அன்றைய அம்மாக்கள் தாங்க சிறந்தவங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளை தூக்க தெரியுமா? பிள்ளைய முதல்ல தூக்க தெரியுமா? உங்களையும் உங்களுக்கு பிறந்த உங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து நாங்கள் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுகிற இந்த அணியில் முதல் பேச்சாளராக வருகிறவர் எழிலரசி. திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காங்க. மேடைக்கு போய் இவங்களை ஒரு பிடிக்கணும்னு அப்படி இருக்காங்க. அதற்கு பிறகு அந்த அணியிலே பேச இருக்கிறவர் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். செந்தமிழ் கல்லூரி மதுரையிலே துணை முதல்வராக இருக்கிறார். ரொம்ப செல்வாக்கு ஜாஸ்தி. அவங்களுக்கு என்ன கோவம்னா, இவங்க 3 பேரையும் பார்த்து பிள்ளைய வளர்க்குறீங்க, காலேஜில் கொண்டு வந்து குடிக்கிறீங்க எங்ககிட்ட, பிள்ளையா அதெல்லாம் பிள்ளையா? நாங்களும் எத்தனை தலைமுறை பிள்ளைகளை பார்த்துருக்கோம். இந்த தலைமுறை பிள்ளைகள் மாதிரி கல்லூரியில் எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. என்னத்தை வளர்த்துறீங்கன்னு கேட்கறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க மதுரையிலேருந்து கிளம்பி. அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக கவிதா ஜவஹர் அவர்கள். ராஜபாளையத்திலிருந்து கூவுகிற குயில், அந்த கிராமத்து மனத்தோடு தன்னுடைய கருத்துக்களை மிக ஆணித்தரமாக வைப்பதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை தேடிக்கொண்ட பேச்சாளர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஊரே கூடி வளர்த்தீங்க, நாங்களாம் தனித்தனியாக வளர்த்து எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கோம் பாருங்கள், நல்லதை பாராட்ட கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக முதல் பேச்சாளர் அனுகிரகா ஆதிபகவன் அவர்கள். சின்ன பிள்ளை வீட்டில் இருக்குது, 2 வயசு ஒன்றுவோ, அதனால் இதை பேசுவதற்கு ஆர்வமாக காத்திருக்காங்க. அந்த அணியில் 2வது பேச்சாளராக தெய்வானு. அவங்களுக்கும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. இந்த பட்டிமன்றத்துக்காக எல்லாம் தயாரித்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சாங்க. இவங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி பையன் பேப்பரை 3ஆக கிழித்து கீழே போட்டான். இப்போவே தமிழ் ஆர்வம் எவ்வளோ இருக்கு பாருங்க, அவன் பையனுக்கு படித்து கிழிச்சிட்டான். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக புதுக்கோட்டை பாரதி.
புதுக்கோட்டை பாரதி நல்ல இலக்கிய பாரம்பரியத்தில் வருகின்றவர். அவரும் இன்றைய அம்மாக்கள் தான் சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கின்றார். பேச வேண்டிய ஒரு விஷயத்தை பெண்களை வைத்து பேச முடியும் என்கின்ற மிகப்பெரிய புதுப்பாதையில் இன்றைக்கு அடி எடுத்து வைத்து எங்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்திருக்கின்ற சன் டிவி நிர்வாகத்துக்கு திரும்பவும் நன்றி. இந்த சன் டிவியில் எப்பவுமே குடும்பம்னு தான் சொல்லுவாங்க, சன் குடும்பம்னு தான் சொல்லுவாங்க. குழுமம்னு சொல்றதை விட சன் குடும்பம். அவங்க கொடுக்குற விருதுகள் கூட சன் குடும்ப விருதுகள்னு தான் சொல்லுவாங்க. இந்த குடும்பங்களை பற்றி ஆழமான சிந்தனை இருக்கிற அவர்கள் அம்மாக்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்ததிலே வியப்பு ஒன்றும் இல்லை தானே, அப்படிதானே? குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்கள் என்கின்ற அணி துவங்குகின்றது. முதல் பேச்சாளராக திருமதி எழிலரசி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மனப்பூர்வமான அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பட்டிமன்ற உலகத்தின் ராஜ மாதா, முடிசூடா ராணி, என் கட்டளையே சாசனம். நடுவர் அவர்களே, அம்மானா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரு அம்மா சொன்னாலாம், நான் இறந்த பின்பு என் கல்லறையின் மீது என் மகனின் பெயரை பொறியுங்கள். ஏன் தெரியுமா? நான் அங்கேயும் அவனை சுமக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலாம். அப்படிப்பட்ட அம்மா ஆகிறத நாங்கள்லாம் செலிப்ரேஷனா கொண்டாடணுமே. சரி. ஆனா இன்னைக்கு டிப்ரெஷனா திண்டாடுறாங்க. வாயும் வயிறுமா ஆன உடனே நாங்க வெரைட்டியா சாப்பிட்டோம். இவங்க வெரைட்டியா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்க. குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி, பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸ். இதுக்கு அப்புறமா அந்த குழந்தையை பராமரிக்கிறது எப்படி, பேபி கேர் கிளாஸஸ். எப்படி வளர்க்கறது அந்த குழந்தைய, பேரண்டிங் கிளாஸ். சரி, இவ்வளவு கிளாஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எல்லாம் ஆன்லைன்லயும் வெளிநாட்டிலயும் நம்ம நாட்டிலயும் போறத வச்சுதாங்க. ஆனா இத்தனை கிளாஸஸ் போறக்கூடிய அந்த அம்மாக்களை நான் பார்த்து கேட்கிறேன், இது எந்த கிளாஸ பத்தியும் தெரியாம 13 பிள்ளைய பெத்து எடுத்து வளர்த்தாலே எங்க அப்பத்தா அவதாங்க டாப் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எவ்வளவுமா இந்த காலத்துலங்க 13 பிள்ளை. சரி சரி. குழந்தையின் மீதுள்ள அதீத அன்பாலும் அளவற்ற அக்கறையாலும் உள்ளிருந்து ஒரு தெய்வீக உணர்வு எழும்பும் பாருங்க, அதுதான் ஒரு நல்ல அம்மாவை உருவாக்கும். கிளாஸ் போறதெல்லாம் வேஸ்ட்டுமா. இப்போ நாங்கள்லாம் பிரசவ வலியின் போது எல்லாருமா நம்மளுடைய தலைமுறை வரைக்குமே பிரசவ வலியின் போது நாம் சொல்லுகிற ஒற்றை சொல் என்ன தெரியுமா? அம்மா 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 என்று தான் இடுப்பை பிடிச்சிட்டு சொல்லுவோம். அம்மா 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 என்று 1000 முறை நம்மை பெற்றவளை அழைத்து தான் நாம் அம்மாவாக மாறினோம். அன்னைக்கு பிரசவ வார்டில் பார்க்குறேன், ஒரு அம்மா பிரசவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பீஸா சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு. அடுத்த 1/2 மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடுச்சுங்கிறாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்னைய 1/2 மணி நேரத்தில் புள்ள பிறந்துருச்சாங்கிறேன். அதுக்கு சொல்றாங்க, அவங்கெல்லாம் விருப்பப்பட்டு அறுவை சிகிச்சையில குழந்தை எடுக்கிறவங்க மேடம். 4 நட்சத்திரம் கிரகம் கிழமெல்லாம் பார்த்து கரெக்டா பெத்தி எடுக்கிறது இல்ல, எடுக்கிறது சிசேரியன். இது கூட பரவாயில்லைங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே நியூ பார்ன் போட்டோ ஷூட்னு ஒன்று எடுப்பாங்க. சொல்லுங்கம்மா. அந்த பச்சை புள்ளைய வச்சு அதை வளைச்சி நெளிச்சு குப்புற படுக்க வச்சு கூடையில படுக்க வச்சு அதை போட்டா வளைச்சு அவன் மைண்டு வாய்ஸ், அந்த குழந்தை மைண்டு வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஏண்டா வெளியில வந்தோம், தெரியாம வெளியில வந்து இவங்க கிட்ட சிக்கிட்டமேடா, என்னை வச்சு காமெடி நீங்க ஏதாவது பண்றீங்களாடாங்கிற மாதிரி அந்த குழந்தையுடைய மைண்டு வாய்ஸ் இருக்குங்க. எங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லாத ஒரு உணவு எது என்று கேட்டால் நிகர் இல்லாத உணவு அது தாய்ப்பால் என்கிற அந்த உணவு தாங்க. ஒரு காலகட்டத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் போற வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 5 வயசு 6 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பால்வாடி முடிக்கிற வரைக்கும் கொடுத்தாங்க 4 வயசு. நாங்க எல்கேஜி குழந்தை போற வரைக்கும் கொடுத்தோம் 3 வயசு. இப்ப அம்மா ஒரு 6 மாசமாவது கொடுங்கம்மா ப்ளீஸ், ஒரு 6 மாசமா அப்படின்னு நாம சொல்லல, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கெஞ்சுகிறது. நடுவர் அவர்களே, அழகு கெட்டு போயிடும்னு தாய்ப்பால் கொடுக்காத கூட்டத்துல இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. நான் கோவமே படக்கூடாதுன்னு பாக்குறேங்க. எனக்கு கோவம் வராது, எனக்கு ஜென்ரலா அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் இல்ல கேட்கணும் இல்ல, அவரும் சாட்சி சொல்லுவார், அப்படிதான் வளர்த்திருக்கேன் அவரை. ஓ, இவ்வளவு நேரம் வளர்த்ததா நீங்க சொன்னதுல உங்க வீட்டுக்காரரே?
ஏங்க மதுவுக்கு விழிப்புணர்வு விளம்பரம் வரலாம், புகைப்பிடிப்பதற்கு விழிப்புணர்வு விளம்பரம் வரலாம், தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு விளம்பரம் வருகிறது என்று சொன்னால் அவங்க நிலவரம் என்னன்னு பாத்தீங்களா நீங்க? இதை விட ரொம்ப ரொம்ப கோவப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. இப்பெல்லாம் குழந்தை வளர்ப்புன்னு வெரைட்டியா பேர் வச்சிருக்கிறாங்க. அது மாடர்ன் பேரண்டிங், ஜென்டில் பேரண்டிங். அப்படின்னா என்னன்னா, பிள்ளையை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, அவன் சுதந்திரத்துல தலையிடவே கூடாது. அவன் விளங்குவான்னு நினைக்கிறீங்க? சார், ஆழமான அன்பும் அளவான கண்டிப்பும் தேவையான சுதந்திரமும் தான் ஒரு நல்ல பிள்ளையை இந்த சமூகத்திற்கு பரிசாக தரும். நீங்க அதுக்காக பெரம்பெடுத்து அடிங்கன்னு நான் சொல்லலைங்க. பெற்றோர் மீது ஒரு மெல்லிய பயம் இருக்கணுங்க. நமக்கெல்லாம் அப்பான்னா ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பயத்தை ஒரு அம்மா தான் உருவாக்கி வைத்திருப்பாள். டேய், தப்பு பண்ணாத, அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பா திட்டுவாரு, அப்பா அடிச்சிருவாரு, இதோ வராரு இரு, இதோ அப்பா வராரு இரு. ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த குரல் ஒலித்து இருக்கிறது இல்ல? அப்பா எல்லாம் பூச்சாண்டி மாதிரியே இருக்கணும்ன்றீங்க. அப்பாங்கிற அந்த மெல்லிய பயம் இருக்கணும் நடுவர் அவர்களே. இதுல இவங்க பாத்துக்க முடியலையேன்னு சின்ன வயசுல வேலைக்கு போறவங்க கொண்டு போய் டே கேர்ல விடுறாங்க குழந்தைய. வயசானதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் கொண்டு போய் எல்டர் கேர்லாம் விட்டுறான். எதுக்கும் டோன்ட் கேருங்கிறான். ஏன்டா அப்படி செய்யறங்கிற அப்படின்னா, நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேங்கிறான். ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் தெரியுங்களா? ஒரே ஒரு உதாரணம் தாங்க. சமீபத்தில் நாம் எல்லோரையும் சோகத்திலே ஆழ்த்திய நிகழ்வு காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தீவிரவாதிகளுடைய தாக்குதல்ங்க. அந்த பயங்கரவாதிகள் சுட்டு தள்ளுகின்ற போது அங்கே இருந்த ஒரு குதிரை சவாரி வீரன் அந்த துப்பாக்கியை பறிக்க சென்றபோது தன் இன்னுயிரை ஈந்தானே, அந்த சையத் ஆதில் உசேன் ஷா என்கிற மனிதத்தை நேசித்த அந்த தங்க மகனையும் அவனை வளர்த்த எங்களை போன்ற தாயையும் இந்திய மண்ணே இதோ தலைவணங்கி வாழ்த்துகிறது, வணங்குகிறது என்று சொன்னால், இப்படி பிள்ளைகளை உருவாக்குங்கள். உங்கள் பிள்ளைகள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உருவாவதற்கு எங்கள் வழிகாட்டுதல், அன்றைய அன்னையர்களுடைய வழிகாட்டுதலை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கண்டிப்பு அவசியம் என்பதை இந்த மேடையிலே ஒரு பதிவாக வைத்திருக்கிறார். உங்களுக்குலாம் எதுவுமே தெரியல. கிளாஸ் போய் வருவதா தாய்மை என்பது? அது ஆன்மாவிலிருந்து, உள்ளத்திலிருந்து வருவதல்லவா என்ற ஒரு நல்ல கேள்வியையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் மறுப்பதற்காக அனுகிரகாவை அழைக்கின்றேன். தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் சன் டிவியே முன்னோடி. இதற்கு முன்னாடி பின்னாடி யாரும் இல்லை கில்லாடி. பட்டிமன்றத்தை பாமரர்க்கும் கொண்டு சேர்த்த முன் டிவி இது தமிழர்களின் அடையாளமான சன் டிவி. அந்த சன் டிவியில் அணியில் பெண்கள் என்பது மாறி அணி மொத்தமே பெண்கள் என்கிற புது முயற்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பேச்சுலகத்தின் புதுமை பெண் நடுவர் அவர்களுக்கு, சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்னையர் தின நாள் நல்வாழ்த்துக்கள். எதிரணியில எழிலரசி அக்கா பேசுறாங்க. என்னமோ அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி, நாங்கெல்லாம் அழுங்காம குலுங்காம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரி இல்ல பேசிருக்கோம். 1 இல்ல 2 இல்ல 13 பிள்ளைங்க மாத்தி மாத்தி பேரு வச்சா மறந்துரும்னு சித்திரை வைகாசின்னு பேரு வச்சுட்டு மாசமே 12 தான் இருக்கு. இப்ப 13ஆவதுக்கு என்ன பேரு வைக்கன்னு தெரியாம நின்னா சித்திரை 2 இன்னைக்கா இருந்தா அப்படி வச்சிருப்பாங்க. 13 பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? அதுகளா வளர்ந்தது. 13 பிள்ளைங்க எங்க இருப்பாங்கனாவது அப்பத்தாவுக்கு தெரியுமா? தெரியாது. இதுல நாங்க டே கேர்ல விட்டுடுறோம். இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போறோம். கூட்டு குடும்பமா இருக்கிற சூழல் இன்னைக்கு இல்ல. அதனால அங்க விடுறோம். டே கேர்ல தானக்கா விட்டோம், கேர்லெஸ்ஸாவா விட்டோம். இதுல நாங்க தாய்ப்பாலே கொடுக்கறது இல்லையா? ஆமாக்கா, குழந்தை பிறந்ததும் நேரா பிரியாணியை வாங்கி ஊட்டிடுவோம். இதுல நாங்க ஜென்டில் பேரண்டிங் பண்றோம்னு வருத்தம் வேற. என்னக்கா தப்பு இருக்கு? அன்னைக்கு நீங்க கணவனோடயோ மாமியாரோடையோ சண்டை போட்டா அவங்களை எதிர்த்து பேச முடியாதுன்னு சும்மா இருக்கிற பிள்ளைய போட்டு சாத்துன்னு சாத்து.
இன்னைக்கு தேவையில்லாத கோபத்தை எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் காட்டுவதே இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு சூழல் அப்படித்தானே இருந்தது. நாங்க பச்சை குழந்தைய பாடாப்படுத்துறோன்ற நியூ பார்ன் போட்டோ ஷூட் எடுக்கிறோம். அன்னைக்கு நீங்க பாடாப்படுத்தினதை விடவா, குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தோனையே குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னே தெருவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பாட்டி இருக்கும். தினம் வந்து குளிப்பாட்டுறதுக்காக வந்துருவாங்க. அந்த பிள்ளைய அப்படியே காலில் போட்டுக்கிட்டு உடம்புல எண்ணெயை ஊத்துறது, தலையில முட்டைய உடைச்சு ஊத்துறது, அது குழந்தையா இல்ல தோசைக்கல்லானே நமக்கு கன்ஃபியூஷன். இதுல ஒரு பாட்டி வந்து தலைய அமுக்கி விடும்பாங்க, ஒருத்தவங்க மூக்கை எடுத்து விடும்பாங்க, ஒருத்தவங்க காலை இழுத்து விடும்பாங்க. கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஃபைனல் டச்சு. அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் அப்படியே அலேக்கா தலைக்கீழே தூக்கி முதுகுலையே பொத்து பொத்துன்னு 2 வச்சு ஏண்டா பிறந்த ஏண்டா பிறந்த குழந்தைய குளிப்பாட்ட சொன்னா குரலி வித்த காமிச்சுட்டு இன்னைக்கு நாங்க பாடாப்படுத்துறோம் மனசாட்சியே இல்லாம சொல்லியிருக்கு. குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணி ஊத்துறது, கழுத பால் ஊத்துறது, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த தப்பையெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சது அன்றைய அம்மாக்கள். இந்த மருந்தை இழைச்சு ஊத்துறேன், அந்த மருந்தை அரைச்சு ஊத்துறேன்னு பிஞ்சு குழந்தைய டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க தடுப்பூசியை தவிர தேவையில்லாமல் எந்த மருந்தையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதே. அப்பெல்லாம் ஆண் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா அவன் ஆம்பளை பிள்ளை அப்படித்தான் இருப்பான்னு பிள்ளைய வளர்க்கும் போதே கொம்பையும் சேர்த்து வளர்த்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா? சமையல் வேலையாக இருந்தாலும், வீட்டு வேலையாக இருந்தாலும், வண்டி ஓட்டுவதாக இருந்தாலும் 2 பிள்ளைகளும் கத்துக்கணும்னு பாரபட்சம் காட்டாமல் வளர்ப்பது இன்றைய அம்மா. ரேவதி அக்கா, உங்க காலத்துல ஒரு சோப்பு விளம்பரம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அம்மா பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு குளிக்க ஊத்துவாங்க. இந்த சோப்பு போட்டா நீ பளபளன்னு அழகா ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் சோப்பு விளம்பரம் வருது. எப்படி வருது? அம்மா பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு சொல்றாங்க, உன்னை யாராவது வம்புக்கு இழுத்தா துரத்து, அடி, ஓடு, ஆனா அவங்கள சும்மா விடாதேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அழகு முக்கியம்னு சொல்லி கொடுத்தது நீங்க, அழகை விடவும் அறிவும் துணிவும் முக்கியம்னு சொல்லி கொடுக்கிறது நாங்க. குழந்தை எல்லாத்தையும் கவுத்து போட்டு விளையாடுனா முதுகுலியே 2 போட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொன்னா அது அன்றைய அம்மா. அதுவே அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடி ரீல்ஸ் எடுத்து போட்டா அதுதான் இன்றைய அம்மா. விளையாடுறதை விட ரீல்ஸ் போடுறது அதிகமா இருக்கு. குழந்தை சரியா படிக்கலன்னா அவன் கொஞ்சம் மக்குதான், ஆனா சின்னவன் ரொம்ப சுட்டின்னு சொன்னா அது அன்றைய அம்மா. ஒருவேளை லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்குமோன்னு பகுத்தாய்ந்து கல்வி முறையை சீர் செய்தால் அதுதான் இன்றைய அம்மா. பெண் பிள்ளைகள் படிக்கிற காலத்துல ஏதாவது சிக்கல் வந்துட்டா படிச்சதெல்லாம் போதும் வீட்லயே இருந்துருன்னு சொன்னா அது அன்றைய அம்மா. அந்த சிக்கல்களை எப்படி தகர்த்து முன்னேற வேண்டும்னு கற்றுக் கொடுத்தா அதுதான் இன்றைய அம்மா. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இல்லை, சாய்ஸஸ் அதிகமாக இல்லை, அச்சுறுத்தல்கள் அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அத்தனை சவால்களையும் தாண்டி தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாகவும் முன்னேற்ற பாதையிலும் வளர்க்கிற இன்றைய அம்மாக்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆணித்தனமான வாதத்தை வைத்திருக்கிற அனுகிரகாவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பேசவே இல்லை ரேவதியை, அதுக்குள்ள வம்புக்கு இழுத்துருக்காங்க இவங்க. அதனால துடித்து கொண்டு இருக்கிற ரேவதி அவர்களே வருக, உங்கள் பதிலை தருக. உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால பேசின அனுகிரகா வந்து யாராவது வம்பு இழுத்தால் விட்டு விடாதே, துரத்து, அடி, விரட்டு, அது பூரா வீட்டுக்காரரையும் மாமியாரையும், அதை பூரா இன்றைய தாய்மார்கள் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வளர்ப்பாமா? அடி வாங்கின மாதிரியே பேசுறீங்க. எல்லாரும் வாங்குறத பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஆனா பேர் வைக்கிறத பற்றி இன்றைய அம்மாக்கள் பேசலாமாங்க? பேர் வைக்கிறத இங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு பேர் வைப்பீங்களான்னு. நடுவர் அவர்களே, அன்றைய அம்மாக்கள்
பேர் வைப்பதில் கூட அறத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்தார்கள். தாத்தா பேரு, முன்னோர்கள் பேரு, குலதெய்வத்தின் பேரு, பிடிக்குதோ பிடிக்கலையோ மாமியார் பேரு, எல்லார் பேரையும் வச்சு குலம் உறவுகளை தழைக்க வைக்க பேர் வச்சவங்க அன்றைய தாய்மார்கள். ஆனா இன்றைய அம்மா எப்படி தெரியுமா? பேர் வைக்கும் போதே ஸ்டைலா அழகா வைக்கிறாங்களாம். அர்த்தமும் புரியாம, என்ன அது சொன்னா என்ன விளைவு வரும்னு தெரியாம பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க. யாஷிகான்னு பேர் வைக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷான்னு கூப்பிடுறீங்க பிள்ளைய, எருமைன்னு அர்த்தம். இப்படி பேரை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு தாய்மார்கள் தாலாட்டினார்கள். குடும்ப பெருமையினையும் பண்பாட்டையும் சொல்லி சொல்லி பிள்ளைய வளர்த்தாங்க. இன்னைக்கு யாருக்காவது தாலாட்டு தெரியுமா? இன்றைய அம்மாக்களுக்கு தாலாட்டு தெரியல. தொட்டுல போட்டு ஒரு 4 நாய் வந்து தொட்டிலுக்கு கீழே படுத்துக்கிடுது. இப்படிதான் தாலாட்டுறீங்க. ஒரு திருத்தம் இப்படி இப்படி அவங்க பண்ணல, அதுவே குதிக்குது. இழுத்து விட்டுறது, ஆட்டுறதெல்லாம் கிடையாது. இழுத்து விட்டுறது, டம்மு டம்முன்னு அதுவா குதிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைய முதல்ல இன்றைய தாய்மார்களுக்கு தூக்க தெரியுதாங்க. அன்னைக்கு உள்ள அம்மா இடது மார்போட குழந்தைய சேர்த்து அணைச்சுக்குவாங்க. ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த மகிழ்வோடு பிள்ளை நிம்மதியா இருந்தது, எந்த இறுக்கமும் இல்லாமல் இருந்தது. அதனால தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்க எப்படி தூக்கிட்டு வரீங்க? இன்றைய அம்மாக்கள் ஒரு பெல்ட்டை போட்டு பிள்ளைய முன்னால தொங்க விட்டுருக்கு. அது இந்த கங்காரு மாதிரி இப்படி தொங்கிட்டு பார்த்துட்டு வருதுங்க. எனக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாம அப்படி தொங்கிட்டு வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, வாக்கர்ல போட்டு இழுத்துட்டு போறாங்க. இந்த வம்ச விளக்க லக்கேஜ் மாதிரி, ராலி சூட்கேஸ் மாதிரி இழுத்துட்டு வருது. அது பாட்டுல வருது. இப்படியாங்க பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது. அது கூட தெரியல உங்களுக்கு. அதுல குரலி வித்தையம். எது? குழந்தைய குளிப்பாட்டுறது குரலி வித்தையம். குழந்தைய குளிப்பாட்டுறது ஒரு பெரிய கலைமா. குழந்தைய ஷேப் பண்ணி உருவாக்கி கொண்டு வர்ற அந்த வித்தை 2வது பிரம்மாவான அம்மா கையில தாங்க இருந்தது. நீங்க பெருசா ஆன பிறகு ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கெல்லாம் பியூட்டி பார்லரா அலையறீங்க இல்லையா? அதெல்லாம் ஆரம்பத்திலேயே செஞ்சது அன்றைய அம்மாக்கள். நீங்க பிள்ளைகளை குளிப்பாட்டுறீங்களா? இப்போ டப்புக்குள்ள போட்டு குளிப்பாட்டுறாங்க, இல்ல சிங்குக்குள்ள போட்டு பாத்திரத்தோட பாத்திரமா அதையும் கழுவி எடுத்து கொண்டு வந்து போட்டுரு. இதுக்கு பேரு குழந்தைய குளிப்பாட்டுறது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நமக்கு என்ன தோணுது? அம்மான்னா எல்லா காலத்திலயும் நமக்கு அம்மா வேணும் இல்லையா? காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும், வந்த உடனே அம்மாவோட மடியில கொஞ்ச நேரம் நம்ம படுத்து, இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, ஸ்கூல்ல என்ன நடந்தது, பிள்ளைகளோட என்ன சண்டை, டீச்சர் என்ன சொன்னாங்க, இது எல்லாத்தையும் அம்மா மடியில படுத்துக்கிட்டே நம்ம கதை சொல்லுவோம். அம்மா அவங்க விரலால நம்ம தலையை கோதிக்கிட்டே அந்த கதையை கேட்டுக்கிட்டே ஊன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இறுக்கமும் போய் நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஆனா இன்றைய தாய்மார்கள்ட்ட அது நடக்குமா? வேலைக்கு போறீங்க, பிள்ளை படுக்க வேண்டிய மடியில லேப்டாப் இருக்கு, விரல் கோத வேண்டிய விரல்களில் மொபைல் போன் இருக்கிறது, பிள்ளைகள் மழலையை கேட்க வேண்டிய காதில் ஹெட்போன் மாட்டி இருக்கிறது என்றால் இன்றைய அம்மா என்ன பிள்ளை வளர்க்குறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அன்றைய தாய் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் வளர்த்தார்கள். இன்றைய தாய் ஒரு பிள்ளை இருந்தா கூட அதை வளர்க்கறதுக்கு ஆள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நர்ஸ் கையில இருந்து அப்படியே நர்சரிக்கு போயிருது. பிள்ளை பிறந்த உடனே நர்ஸுக்கு அப்படியே போயிடுது. 2 வயசுல பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், கேஜி இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க என்னத்தை வளர்த்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, வடிவேலு அருமையா சொல்லுவார் ஒரு சினிமால, வெளியே தெரிகிறது ஒரு ரூபம், உள்ள இருக்கிறது பல ரூபங்கள் வரல. அது அன்றைய அம்மாக்களுக்கு தான் பொருந்தும். அவர்கள் அம்மாவாக மட்டுமல்ல, வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கின்ற போது, ஒரு ஆரோக்கியத்தை ஊட்டுகின்ற போது மருத்துவராக, பிள்ளையின் முடி, அவர்களுடைய அழகு, தோல் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஒரு அழகு கலை நிபுணராக, அறிவுரை சொல்லுகின்ற போது ஒரு வழிகாட்டியாக, பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற போது ஒரு ஆசிரியராக, எல்லாமுமாக இருந்து வளர்த்தவர்கள் அன்றைய அம்மாக்கள். இன்றைய அம்மாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிற அம்மாக்களாக இருப்பதால் பிள்ளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க ரேவதி. அதிரடி சரவடியா பேசியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லுவதற்காக தெய்வானை வந்திருக்காங்க. சன் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, மேடையை சுடுது. ரேவதி பேசின பிறகு ஆமா, பேச்சுனால இல்ல, வைத்தறிச்சல்னால. நடுவர் அவர்களே, அந்த காலத்து அம்மாவோட பிரச்சனையே அட்வைஸா பண்றதுதான்.
சின்ன வயசுல இருந்தே அட்வைஸ் பண்ணி இப்பயும் அதே அட்வைஸை கேட்டுட்டு இருக்கோமேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு அப்படியே கடன்னு விட்டுருவாங்களாம். யாரு? இவங்க விட்டாங்க. தூக்கி இடுப்புல கொண்டு போய் வச்சுட்டு ரோட்ல நின்று, அந்த பாரு அந்த அங்கிள் போறாரு பாத்தியா, அவர் ஒரு பேக் வச்சிருக்காரு பாத்தியா, அதுல ஒன்னு புடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. பக்கத்து வீட்டு அங்கிள் 4 வருஷமா பூச்சாண்டியா வாழ்ந்த தியாகத்துல குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ். இதுல ஒண்ணு சொன்னாங்க, சிங்க்ல போட்டு குழந்தைய கழுவுவாங்களாம். சென்னையில அப்படி பண்றது இல்ல. ஒருவேளை அவங்க ஊர்ல பண்றாங்களான்னு தெரியல. அப்படியே பண்ணாங்கன்னா அது யார் பண்ணிருப்பான்னு நான் சொல்றேன். யாரு? கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியலமா, முழங்கால் எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வேணா இந்த பாத்திரத்தோட பாத்திரமா உள்ள போட்டு கழுவி கொடுக்கிறேனேன்னு சொன்னதே அந்த காலத்து அம்மாவாகத்தான் இருப்பார்கள். இதுல அப்பத்தா கால் நீட்டி உட்கார்ந்து குளிப்பாட்டினதை உதாரணமா சொல்லிட்டு போறாங்க. உங்களால நீ காலை நீட்டி உட்கார முடியுமா? நீங்க சிங்க்ல போட்டு கழுவிட்டு எங்களை சொல்லிட்டு போறீங்க. அதுல ஒண்ணு சொன்னாங்க, அந்த வயிற்றெரிச்சல் பொறாமை தெரியுது பாருங்களேன், பெல்ட்டை கட்டி முன்னாடி கங்காரு குட்டி மாதிரி நாங்க தூக்கிட்டு இருக்கோம். ஒன்னே ஒண்ணு இருக்கு, பெல்ட்டை கட்டி தூக்குறோம். 3 நாள் உங்களுக்கு இருந்தது, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் பெல்ட்டை கட்டி தூக்கிட்டு போக முடியுமா உங்களால? இதுல முன்னாடி வந்த எழிலரசி அக்கா கவித்துவமா பேசுறாங்க. ஒரு அம்மாவை எந்த கிளாஸும் உருவாக்க முடியாது, இதுதான் அவங்களோட பிரச்சனையே. ஒருத்தர் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும், ஒருத்தர் படிச்சாதான் டீச்சர் ஆக முடியும். ஆனா குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டாலே அம்மாவாயிடலான்னு நினைக்கிறது அவங்க. அதுல எத்தனை கிளாஸ் சொன்னாங்க பாருங்களேன். பேபி கேர் கிளாஸ், பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸ், வரிசையா அடுக்கிக்கிட்டே போனாங்க. அநேகமா அந்த இண்டஸ்ட்ரி பின்னாடி இருக்கிற டானே இவங்களாத்தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பல ரூபங்கள்ல இது ஒரு ரூபம். அந்த காலத்து அம்மாக்களால் கண்டிப்பா கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீட்லயே ஒரு பால்வாடி இருக்கும் போது தனியா போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா? நடுவர் அவர்களே, ரேவதி அக்கா யாரு? 2வது பிரம்மா. ஓ, அவங்க டான் இல்ல, அவங்க டான் ஒரு ஆள் தான் நடுவர் அவர்களே, டானர். அவங்க 2வது பிரம்மா. ஆனா என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், அந்த காலத்து எல்லா அம்மாக்களும் மூக்க தேய்ச்சி தேய்ச்சி தானே குளிப்பாட்டினீங்க. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு இத்தனை பெரியவங்க சப்ப மூக்கோட இருக்காங்க? அதுதான் எனக்கு தெரியல. ஒருவேளை 2வது பிரம்மா தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லையோ? நடுவர் அவர்களே, இதுதான் அவங்களோட பிரச்சனை. குழந்தை பிறந்த உடனே கருப்பா இருக்கானோ, கருப்பா வந்துருவானோ, நடக்க ஆரம்பிச்சுட்டா தாங்கி தாங்கி நடக்கிறானோ, கால் சரியில்லையோ, மூக்கு சப்பையா இருக்கோ என்று குழந்தையின் தோற்றத்தையே சொல்லி சொல்லி கான்பிடன்ஸை கொன்றது அன்றைய அம்மாக்கள். நீ எப்படி இருந்த பரவாயில்லடா, எப்படி இருக்கன்னு முக்கியம் இல்ல, நீ என்னவா இருக்கன்னு தான் முக்கியம்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுவது இன்றைய அம்மா. நடுவர்களை அவங்க சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. ஒரே ஒரு கேள்விதான், பிள்ளை வளர்ப்பதற்குன்னு ஒரு ஆளை வச்சு வளர்க்கறது இன்னைக்கு நடக்கிற விஷயமா? எத்தனை காலமாக இருக்கின்றது. ஊர்ல இருந்து பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணை குழந்தை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தது இல்லையா? ஏன் அந்த காலத்து அரசிகள் ராணிகள் எல்லாம் தாங்களாவா போய் பிள்ளைய வளர்த்தாங்க? ஒரு ஆளை வச்சு தானே வளர்த்தாங்க. அப்ப உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு பெண் சிறந்த அம்மாவாக இருப்பாளா, இல்லனா வெளியுலகம் பார்த்து ஆபீஸ் வேலை என்று வெளியுலகத்தை பார்த்து ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை மிகச்சிறப்பாக வளர்ப்பாளா? நிலத்தின் தன்மை பயிர்க்குலதாகுமாம் என்று பாரதி பாடினான். அப்படி பார்த்தா வெளியுலகம் பார்க்கின்ற இன்றைய பெண்கள் தான் பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்க முடியும். அன்றைய அம்மாக்களை நாங்கள் குறை சொல்லவில்லை, அவர்கள் தியாகிகள், மெழுகுவர்த்தியாக உருகினார்கள் பிள்ளைகளுக்கு. ஆனா இன்றைய அம்மாக்கள் புத்திசாலிகள், சூரியனாக இருக்கின்றார்கள், பிள்ளைக்கும் ஒளி கொடுத்து தானும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றால் நடுவர் அவர்களே, எப்படி பார்த்தாலும் பிள்ளை வளர்ப்பில் மிகச்சிறப்பாக இருப்பவர்கள் இன்றைய அம்மாக்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 பேர் அனல் பறக்க பேசியிருக்கிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் இன்றைய அம்மாக்களேன்னு பேசின தெய்வானை ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. சூரியன் போல மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்து தானும் பிரகாசமாக இருப்பது தான் ஒரு நல்ல வாழ்க்கை என்று தெய்வானை சொல்லியிருக்காங்க. பதில் கொடுப்பதற்காக கவிதா ஜவஹர் வராங்க. ஏற்கனவே மேடை சூடா இருக்குமா, கொஞ்சம் பார்த்து. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அன்னையர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அம்மா எதிரணியில இருந்து 2 பிள்ளைங்க வந்தாங்க. சரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 3வது பேச போறவங்களையாவது விட்டுறலாம். இந்த 2 பிள்ளைங்க அந்த அணியில வந்து பேச வந்தது தாங்க உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம். நீங்க அனுக்கிரகா கிட்ட போன் பண்ணி ஒரு டேட் கேட்டீங்கன்னு வைங்க ப்ரோக்ராமுக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அம்மா டேட்டு ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டு சொல்றேம்மா. ஏன்னா இவங்க பாப்பாவை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இவங்க நிகழ்ச்சிக்கே வருவாங்க. அப்புறம் இங்க எகிரி எகிரி பேசுவாங்க. இவங்களையாவது விட்டுறலாம். சென்னை கேர்ள் அந்த பக்கத்துல இருக்காங்க பாருங்க, நம்ம செட்டிநாட்டு சேச்சி தெய்வானை, அவங்கள்ட்ட நம்ம டேட்டு கேட்டோம்னா அவங்க அம்மாட்ட மட்டும் இல்ல பாட்டிட்டையும் டேட்டு கேட்டுட்டு தான் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆம்பளை பையன் 2 பேர் இருந்தா தான் அவனை சமாளிக்க முடியும். அன்றைய அம்மாக்களை நம்பிதான் இந்த 2 இன்றைய அம்மாக்களும் நிகழ்ச்சிக்கே வருகிறார்கள். ஆனா இங்க வந்துகிட்டு இன்றைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அன்னைக்கெல்லாம் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் அம்மா நம்பினாங்க. ஒரு நைட்டு 10 தடவை பிள்ளை அழும், 10 தடவையும் அம்மா எந்திரிச்சு தொட்டில் ஆட்டுவாங்க, 10 தடவையும் அம்மா எடுத்து அந்த குழந்தைய பார்ப்பாங்க. இப்ப 2 தடவை அம்மா பார்ப்பாங்க, 3ஆவது தடவை வந்தா முந்திரி நான் மட்டுமா பெத்தேன், உனக்கும் புள்ள தானே போய் ஆட்டி விடு. நீங்கள் சொல்வதில் ஒரு தவறு இருக்கிறது. என்னங்க? முதல் தடவையே அந்த ஆளுதான் எழுப்பி விட்டு போய் நீ தொட்டில் ஆட்டு. பகல் முழுக்க நான் பார்த்தேன், நைட்டு முழுக்க நீ பாரு. இல்லைன்னா உங்க அம்மாவை எழுப்பி விடு, அவங்க தானே எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அந்த அம்மாவை பார்க்க சொல்லு அப்படின்னு அடுத்தவங்க மேல பழிய போடுகிற இன்ற கால அம்மா மாதிரி எங்க அம்மா கிடையாது. எத்தனை தடவை அந்த குழந்தை சிரமப்படுத்தினாலும் அது என் பிள்ளை, நான் தான் பார்ப்பேங்கிற உரிமை எங்க அம்மாக்களுக்கு இருந்ததே தவிர உங்களுக்கு ஒரு நாளும் கிடையாதுங்க. பிள்ளைகளுக்கு எந்த நோய் என்றாலும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்களாம், இவங்க தான் நல்ல அம்மாவா. இம்புட்டும் செஞ்சீங்கல்ல, பிறைய பிள்ளைகளுக்கு நோய் வருது. எல்லா சயின்ஸ் முறைப்படியும் நீங்க நல்லா தானே செய்றீங்க, பிள்ளைகளுக்கு நோய் வராம இருக்குதா? அன்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு தான் 1000 நோய்கள் வருகிறது. ஆனா எங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? தலைவலி வந்தா ஆவி பிடிக்க வைப்பாங்க, காய்ச்சல் வந்தா கசாயம் குடிப்பாங்க, வயிற்று வலி வந்தா பெருங்காயத்தை அரைச்சு ஊத்துவாங்க. டாக்டர் மாதிரி பேசலாமா? அந்த கால அம்மா டாக்டராகவே தான் வாழ்ந்தாங்க. பேச்சு இதுல தெய்வான பேசின பேச்செல்லாம் எங்கேயுமே அடுக்கவே அடுக்காதுங்க. அவை குறிப்பில் இருந்து நீக்கி எல்லாத்தையுமே நீங்க நீக்கிறீங்க. முடிஞ்சா அவங்களே எந்திரிச்சு வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவ்வளவு பேசியிருக்கிறாங்க. ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? ராஜாராணி காலத்துக்கே போயிட்டாங்க. நம்ம போன ஜென்ரேஷனு இந்த ஜென்ரேஷன் தான் பேசிட்டு இருக்கிறோம். ராஜாராணி காலத்தில் அடுத்தவர்களை வந்து வளர்க்க அந்த தலைப்பா இன்னைக்கு. இன்னும் முடிஞ்சா பின்னாடி போய் அன்னைக்கு குரங்கிலிருந்து தானே மனிதன் வந்தான், அதனால அந்த கால குரங்கு அந்த கால குரங்கான்னு கேட்கிற அளவுக்கு போயிருவீங்க போல. உங்க அறிவு அப்படி போகுது. அம்மா தாய்மை என்பது படிப்பாமா? இந்த காலத்து அம்மா பிள்ளைகள் பேசுவதைத்தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்து அம்மா பிள்ளைகளின் மௌனத்தையே புரிந்து கொண்டவர்கள். அப்ப எவ்வளவு படிச்சிருப்பாங்க? நாங்க வந்து பாடம் படிக்கல, பிள்ளைகளை படித்திருக்கிறோங்க. போன்ல பேசும்போது நல்லா இருக்கேன்னு சொன்னாலே அந்த வார்த்தையை வச்சு அந்த நல்லா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. உன் பேச்சே சரியில்லையேன்னு. ஆம்பளை பையன் வீட்டுக்கு வருவான், சாப்பிட்டியாடான்னு கேட்டா சாப்பிட்டேம்மா, மூஞ்ச பார்த்தே நீ இன்னும் சாப்பிடலன்னு தெரியுதுன்னு கையை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சு சோறு ஊட்டி விடுற அம்மா தாம்மா எங்க அம்மா. நீங்க வீட்டுல இருக்கிறவங்களை சாப்பிட வர்றதுக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க, சமையல் ரெடி அனைவரும் வரவும். ஆனா அவங்க பதில் சொல்றாங்க, எங்களுக்கு சமையல் பிடிக்கவில்லை வரமாட்டோம். அப்படி என்றால் ஆன்லைனில் ஆர்டர் போடவும், அப்படியே எனக்கும் சேர்த்து ஆர்டர் போடவும். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த காலத்து அம்மாவுக்கு பிள்ளைகள் தாங்க உலகம், பிள்ளைகள் மட்டும்தாங்க உலகம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்த ஒரே ஆத்மா அந்த காலத்து அம்மா. ஆனா உங்களுக்கு நீங்க மேக்கப் போடுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லையே, உங்க திறமையை காட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையே. இவங்க பிள்ளைகிட்ட அன்பு காட்டுறது கம்மி, ஆசையா பேசுறது கம்மி, நேரம் ஒதுக்குறது கம்மி, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது கம்மி. இதுதான் இந்த காலத்து மம்மி. நீங்கெல்லாம் மம்மி இல்லை, வெறும் டம்மி. அதை கூட விட்டுருங்கம்மா, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த கால அம்மா அவங்க தோற்றம் எப்படி இருந்துச்சுமா? அந்த காலத்து அம்மாவை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம அம்மாவை மஞ்சள் பூசின முகம், நெத்தியில நிலா மாதிரி ஒரு பொட்டு, மூக்குல நட்சத்திரம் மாதிரி ஒரு மூக்குத்தி, மேகம் மாதிரி கூந்தல்ல மின்னல் மாதிரி அன்னைக்கு பூத்த மல்லிகைப்பூ, கழுத்துல ஒரு கருகமணி, அயன் பண்ணாமையே அழகா இருக்கிற ஒரு நூல் புடவை. அந்த காலத்து சாவித்திரி அம்மா மாதிரி பார்த்ததுமே சிரிக்கிற ஒரு மெல்லிய புன்னகை. என் பிள்ளை எப்படா வரும்னு வாசல்லையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏக்கமான ஒரு பார்வை. கோயிலுக்கே போக வேண்டாங்க, எங்க அம்மா தான் எங்க கண்ணுக்கு தெய்வமா இருந்தாங்க. ஆனா இந்த கால அம்மா ஒரு அழுக்கு நைட்டி, அதை விட அழுக்கா ஒரு துண்டு,
துணி காய போடுற கிளிப்பில் ஒரு கொண்டை, நெத்தியில பொட்டு கிடையாது, காதுல தோடு கிடையாது, சில அம்மாக்களுக்கு கழுத்துல தாலியே கிடையாது. என்னன்னு கேட்டா கசகசன்னு இருக்குன்னு ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்கீங்க. நீங்க எல்லாம் அம்மாவா? நீங்க எல்லாம் அம்மாவே கிடையாது, நீங்க எல்லாம் சும்மா. ஒன்ன சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேம்மா. அன்னைக்கு அப்பா ஆம்பளை பசங்களும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் ஓடி போய் ஒளிகிற இடம் எது தெரியுமாம்மா? அம்மாவுடைய முந்தானைக்கு பின்னாடி போய் ஒளிவான். அம்மாவுடைய முந்தானை என்ன பெரிய இரும்பு தரையா? அது என்ன இராணுவ தடுப்பா? அந்த பையனுக்கு அந்த வயசுலேயே தெரியும், எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் என் தாயின் அருகாமை என்னை காப்பாற்றும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்கிட்ட இருந்ததுங்க. எத்தனை அம்மாக்கள் அந்த அடிகளை தாங்க வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். அன்னைக்கு ஓட்டு வீட்டில் கிடந்து விறகடுப்புல வெந்து தான் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து தன் பிள்ளைகளுக்காகவே இறந்தும் போன அந்த கால அம்மாவுக்கு இந்த கால அம்மா மட்டுமல்ல, எந்த கால அம்மாவும் ஈடாக மாட்டார்கள். நன்றி, வணக்கம். நிறைவு பேச்சாளராக புதுக்கோட்டை பாரதி அவர்கள். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக முழுவதும் பெண்களை மேடை ஏற்றி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சன் டிவி இப்போதும் தான் ட்ரெண்ட் டிவி என்று நிரூபித்திருக்கிறது. சன் குழுமத்தாருக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் உலக தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் பணிவின் வணக்கம். இந்த தலைப்பிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தி, ஒரு வார்த்தை சொல்லாடல் இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடித்தது. குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் என்ற கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைகளை சும்மா பெத்தூட்டா மட்டும் வளராது, சிறப்பா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் சிறப்பா வளர்க்கறதுக்கும் என்ன வேறுபாடு? எதிரணியிலிருந்து வந்தவங்கெல்லாம் நாங்க சேலை கட்டினோம், மஞ்ச பூசினோம், மிளகா அரைச்சோம், மல்லி அரைச்சோம், மூக்குத்தி போட்டோம், கொண்டை போட்டோம். ஏம்மா நீ கொண்டை போடு, இல்லை உன் புருஷனோட சண்டை போடு, எனக்கு என்ன வந்துச்சு அதை பத்தி? சாவித்ரி அம்மா மாதிரி சிரிச்சோம், சாவித்ரி அம்மா மாதிரி வந்து பேசணும், கண்ணாம்பா மாதிரி வந்தோம். அதெல்லாம் காலம் கடந்து பல காலம் ஆச்சு. நீ போன பிறகு ஞாபகத்துல திடீர்னு வந்து மேடையில பேசினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அன்னைக்கு பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் அப்படியே மடியில் போட்டு வளர்த்தோம். நாங்கள் என்ன தெருவில் விட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? அதுல வேற பிள்ளைங்க எல்லாம் அப்படியே வருவானா மகன், அவன் முகத்தை பார்த்து சாப்பாடு போடுவாங்களாம். அந்த பிள்ளை எங்க போயிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு? ஏதோ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்த பிள்ளை மாதிரி அவனை உட்கார வச்சு உபசரிச்சு சோறு பசைஞ்சு ஊட்டி, இந்த அறியாமையில தானேம்மா நீங்க முழுக்க முழுக்க பிள்ளைங்களை வளர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு எங்க பையன் எந்த நேரம் எங்க இருப்பான், எங்க இருக்கணும், கிளாஸுக்குள்ள என்டர் ஆயிட்டானா ஆவலையா, லாகின் பண்ணிட்டானா பண்ணலையா, ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்றானா, கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே வேற வெப்சைட்ல போய் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறானா, ஃபேஸ்புக்ல சாட் பண்றானா, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறானான்னு பிள்ளை எங்க இருந்தாலும் அவனை கண்காணிச்சுக்கிட்டு நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு உங்களையே ஸ்பையை அனுப்பிச்சிருக்கலாம் போல இருக்காங்க. அதுல வேற வந்ததுல இருந்து நீங்க எல்லாரும் தலைமுடியை பராமரிக்கிறீர்களா, தலைமுடியை உங்களுக்கு அந்த காலத்துல தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு என்ன? ஒண்ணு சீயக்காவை அரைப்பீங்க, இல்லைன்னா வேப்பங்குழுந்து அரைச்சு தலையில பூசுவீங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு பிறந்த பெம்பளை பிள்ளைக்கு தலை ட்ரை ஸ்கேல்பா இருக்கா, ஆயிலி ஸ்கேல்பா இருக்கா, மீடியம் ஸ்கேல்பா இருக்கான்னு பார்த்து பார்த்து அதுக்கு ஏத்த ஷாம்பூ, கண்டிஷனர், பேக் போட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க என் பிள்ளைய. இத மாதிரி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு உண்டா? என்னைக்காச்சும் பக்கத்து வீட்டக்கா எதையெல்லாம் ஆட்டோரல்ல போட்டு அரைக்குதோ அதை பார்த்து நீயும் அரைச்சு பிள்ளைக்கு பூசிக்கிட்டு இருந்த காலம் தான் உங்க காலம். ஏதாவது ஒரு விழிப்புணர்வு உண்டா? இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் தெளிவா பிளான் பண்ணி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா 5 வருஷம் 6 வருஷம் அவங்களுடைய கரியர்ல, ஒர்க்ல, ஜாப்ல பிரேக் எடுத்துக்கிட்டு குழந்தையை கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு பிறகு தன்னுடைய வேலையை ரீஸ்டார்ட் பண்ற தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு வீட்டுக்காரரை எதிர்த்து பேசிட்டு உங்களால அந்த வீட்டுல இருந்துட முடியுமா? அந்த காலத்துல நாங்க இருப்போம் இல்ல, எங்களை தான் அவர் எதிர்த்து பேசிட்டு இருந்துட முடியுமா இன்னைக்கு? அப்படியே பாசத்தை கொட்டி வளர்த்தார்கள். பயப்பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்து அம்மா முந்தானைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவானாமா. என்ன பெரிய தப்பு பண்ணியிருப்பான் தெரியுங்களா? இந்த காலத்துல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா கையெழுத்தா அவனே போட்டாங்க. 2 மாசம் 3 மாசம் கண்டுபிடிக்காத அப்பா அடுத்த மாசம் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அப்பா என்ன பண்ணுவாரு? அவனை கூப்பிட்டு 4 அப்பா அப்பனும்ல, அப்பதானே அவர் அப்பா. அப்படி அவனை சட்டையை பிடிச்சி 4 அப்பா அப்பலான்னு கைய ஓங்குறாரு அப்பா. இந்த பாசமான தாய், அந்த காலத்து தாய் அங்கேருந்து வந்து பிள்ளைய வாரி அணைச்சு, நீங்க வேற அதுக்கு பேர ஜாலரா அடிக்கிறீங்க, அந்த அடியை அம்மாவே முதுகில் வாங்கினார்கள். எதுக்கு வாங்கினார்கள்? அவன் அப்படியே தாவி பிடிச்சி அணைச்சுக்கிட்டு, அதுவே தப்பு. அடுத்த டயலாக் என்ன தெரியுமா வரும்? அப்பாவை பார்த்து, சும்மா இருங்கங்க,
72 தடவை கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பெத்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க. இப்ப என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டான்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க கையெழுத்த அப்படியே அதே மாதிரி அச்சல் போட்டு விட்டான். அடுத்த டயலாக் தான் இன்னும் ஹைலைட். என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப ஒழுக்கமாக்கும், உங்க அப்பா கையெழுத்த நீங்க போட்டு தானே இந்த வீட்டு பத்திரத்தை உங்க பேர்ல எழுதிக்கிட்டீங்க, போங்க பேசாம. குடும்பமே ஃப்ராடு குடும்பம், மொத்தமும் போச்சு. இப்ப அப்பா மரியாதையும் போச்சு, பையன் வாழ்க்கையும் போச்சு. என்ன புள்ள வளர்த்தீங்க நீங்க? இல்ல புள்ள வளர்த்தோம் 13 பிள்ளைய பெத்துட்டா மட்டும் போதுமா? ஒத்த புள்ள பெத்தாலும் சிங்க குட்டி மாதிரி வளர்க்கறது இன்னைக்கு நாங்க தானேங்க. உங்களுக்கு பிரியாணி தெரியும்ல நடுவர் அவர்களே? பிரியாணி சாப்பிடுற பிரியாணி. சாப்பிடுற பிரியாணியில எத்தனை பிரியாணி தெரியும்? அசைவம்னா ஒரு 2-3, சைவத்துல அதுவும் கிடையாது, 1-2 தான். ஆனா இன்றைய அம்மாக்களாகிய நாங்க எத்தனை பிரியாணி பண்றோம் தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல எத்தனை தெரியுமா? பிள்ளைங்களுக்காக பிங்க் பிரியாணி, ஆரஞ்சு பிரியாணி, கிரீன் பிரியாணி, ஒயிட் பிரியாணி, எல்லோ பிரியாணி, பிளாக் பிரியாணி. என்ன தெரியுமா? பிங்க் பிரியாணினா பீட்ரூட் சாதம், ஆரஞ்சு பிரியாணினா கேரட் சாதம், கிரீன் பிரியாணினா கீரை சாதம், ஒயிட் பிரியாணினா தேங்காய் சாதம், எல்லோ பிரியாணினா எலுமிச்சம்பழ சாதம், பிளாக் பிரியாணினா மிளகு பொடி சாதம். இத்தனையும் செஞ்சு கண்டுபிடிச்சு பேர் வச்சு பிள்ளைய சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெறும் பீஸாவும் பர்கருமா தான் நாங்க கொடுக்குறோமா? பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களே. நடுவர்களே, உங்களுக்கு இப்ப தெரியல, நாங்கெல்லாம் இப்ப சோறு வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேரே வைக்கிறோம். பாவம் உங்க வீட்டுக்காரர், அந்த தியாகி எங்க இருந்தாலும் வாழ்க. கண் விழிச்சு பிள்ளைய வளர்க்கறது பெருசு இல்ல, விழிப்புணர்வோட பிள்ளைய வளர்க்கணும். நேசத்தை கொட்டி வளர்க்கறது பெருசு கிடையாது, நெஜத்தை சொல்லி பிள்ளைய வளர்க்க கத்துக்கணும். பாசமா வளர்க்கறது பெருசு கிடையாது, இன்னைக்கு சூழல்ல பிள்ளைய பாதுகாப்பா வளர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் தியாகம் செய்து வளர்க்கிறோம் என்று சொல்லுவது பெரிது கிடையாது, பிள்ளையை தைரியத்தோடு வளர்ப்பது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்படி எல்லா விதமான உணர்வுகளோடு அத்தனை பாதுகாப்பையும் உலகத்தை பற்றிய தெளிவான பார்வையையும் பிள்ளைக்கு கொடுத்து வளர்ப்பதிலே, பிள்ளைகளை வளர்க்கும் அந்த கலையிலே சிறந்து விளங்குபவர்கள் இன்றைய தாய்மார்களாகிய நாங்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு தான். என்ன கேட்டா 7 பேருமே பெண்களாக இருந்து 7 பேரும் அம்மாக்களாக இருக்கிற ஒரு சூழலில் அன்னையர் தினத்தில் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசி பிள்ளைகளை சரியாக வளர்த்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களான்னு அலசி ஆராய்ந்து மேடையில் சூடாகிற அளவு 2 அணியினுடைய வாதங்களும் இங்கே சுவையாக அரங்கேறின. இந்த 3 பேரும் வைத்த அந்த ஒரு பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அன்றைய அம்மாக்கள் பிள்ளைகளை ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க, அதை யாருமே மறுக்கலை, இவங்களும் மறுக்கலை. அது இந்த பாசத்தில் குறைவுன்னெலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி வளர்த்த அந்த பாசத்திலே ஒரு சின்னஞ்சிறு வித்தியாசம் இருந்திருக்கு. எல்லார்ட்டும் இல்லை, சில பேர்கிட்ட. ஆம்பளை பிள்ளைன்னா அந்த தராசினுடைய முள் கொஞ்சம் அப்படி லேசாக அந்த சைடு போயிடும். படிக்க வைப்பாங்க, ஆனால் ஒரு அளவுக்கு மேலே படிக்க வைக்கமா. அந்த பிள்ளை நல்லா பிடிக்கும். வீட்டில் அதுக்கு கீழே ஒரு தம்பியோ மேலே ஒரு அண்ணனோ தான் மோசமாக படிப்பான். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? வெளியூரில் போய் படிக்கிற வாய்ப்பு வந்தால் யாரை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி எங்களுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க இன்றைய அம்மாக்களுக்குன்னு சொன்னதை முழுமையாக நான் அங்கீகரிக்கிறேன். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு வித்தியாசம் கிடையாது. இன்னொரு கருத்து அவங்க சொன்னாங்க, 2 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு உருவத்தில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாக்களே அதுக்கு மனசில் கவலையோடு அதை பார்த்தாங்க. ஆனால் இன்றைய அம்மாக்கள் அப்படி கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு நீ அழகு என்கின்ற மனப்பான்மைக்கு மாறிவிட்டவர்கள் இந்த கால அம்மாக்கள் என்று இவர்கள் சொன்னதிலே என்ன தவறு இருக்கு? அப்போ இன்றைய அம்மாக்களுக்கு இந்த மதிப்பீடுகள் இருக்கிறது என்றால் அவங்க தானே பிள்ளைய சரியா வளர்த்துருக்காங்கன்னு 3 பேரும் கேட்ட கேள்வியை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பாராட்டுகிறேன். அன்றைய அம்மாக்கள் அறியாமையில் இருந்தார், அது ஒன்றும் மறுக்க முடியாது. அதனாலே அவங்க பிள்ளைய நல்லா வளர்க்கலன்னு சொல்லிட முடியுமா? அன்றைய அம்மாக்கள் நிறைய கன்ஸ்டன்ஸுக்கு நடுவில் தான் இருந்தாங்க. 13 பிள்ளைய பற்றிங்கன்னு இவங்க சொல்லுங்க. அதை பெறாமல் இருப்பதற்கு வழிமுறைகள் இருக்குன்னு கூட தெரியாத காலம். அவங்கள குறைய அதை சொல்லக்கூடாது.
அன்றைய அம்மாக்களுக்கு வீடு நிறைய பெண்கள் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, ஒரு நாத்தனார் இருப்பாங்க. ஆனால் வேலைகள் முழுவதையும் அவர்கள் தான் செய்தார்கள். உடல் உழைப்பு அவங்களுக்கு அதிகம், இவங்களுக்கு மூளை உழைப்பு அதிகம், பணத்தை சேவ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா தட்டுலேயும் பார்த்தா நீங்கள் நிறைவாக ரெண்டும் வேறு வேறு காரணங்களால சமநிலையில் தான் இருக்குது. அப்போ எதுதான் இதற்கு முடிவு? ஒரே ஒரு விஷயந்தான். அன்றைய அம்மாக்கள் உறவுகள் என்பது போற்றப்பட வேண்டியவை என்பதை கட்டாயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். கட்டாயமாக சொல்லுவாங்க. உறவுக்காரங்களை பற்றி அந்த அம்மாவுக்கு மனசில் ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கும், ஆனால் பிள்ளைங்க எதில் அதை சொல்ல மாட்டாங்க. உறவுகளை தன்னுடைய பிள்ளைகள் முன்னால் மரியாதையோடும் மதிப்போடும் வைத்தது அந்த தலைமுறை, மாற்றமே கிடையாது. தமிழ் சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பண்பு என்று விருந்தோம்பலை பற்றி எல்லாரும் சொல்றாங்க. இந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பை அன்றைய அம்மாக்கள் நிறைய செஞ்சாங்களா, இன்றைய அம்மாக்கள் நல்லா செய்கிறாங்க. இன்றைக்கு வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க, ஒரு வீட்டுக்கு போய் மானக்கேடு உண்டாகும். அப்போ ஒன்றுமே சொல்லாமல் ஒரு ஃபோனில் ஒரு லெட்ரு கிடையாது, படன்னு 14 பேர் வந்து நிற்போம். வீட்டில் பற்றாக்குறை, எதை வாங்கினா, எதை போட்டால், எங்கே கடன் வாங்கினா, எப்படி சரி செஞ்சால் கிடையாது. 14 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போவாங்க சார். இந்த மேஜிக் அந்த கால அம்மாக்கள் எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது சார். எல்லாத்தையும் விடுங்க, நிறைவாக அந்த பிள்ளைக்கு தப்பு செய்கிறத பற்றி ஒரு பயத்தை அந்த அம்மாக்கள் உருவாக்கினார்கள். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சாமி பார்த்துக்கிட்டு இருக்கும்பாங்க, ஏதோ ஒன்று பயமுறுத்தலாக கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்றுவாருடா, ஏதோ ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பசுமரத்து ஆணி போல் அந்த பிள்ளைகளின் மனத்தில் அந்த தாய் தான் பதிய வைத்தாள். அந்த தாய் போய் சேர்ந்துருப்பா, அது ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யறதுக்கு கை வராது. அப்படி சொல்லி கொடுத்தும் வாழ்ந்து காட்டியும் வாழ்க்கையினுடைய அறங்களை விழுமியங்களை செய்தவர்கள்ல இவங்க 2 பேருமே செய்கிறாங்கனாலும் இன்றைய அம்மாக்களுக்கு அதற்கான நேரம் இல்லை. எல்லாத்தையும் விட சாதனங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிற வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. வேறு வழி இல்லை. பாதி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே பிள்ளைக்கு இப்படி சோறு ஊட்டுது. எப்படி அந்த பிள்ளை சாப்பிடுதுன்னு கேட்குறீங்களா? அது இன்னொரு ஃபோனை பார்த்துக்கிட்டு. இது நான் இவங்களை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்கள நாங்கள் வளர்த்த பிள்ளைங்க தானே. அவங்க ஒன்று தவறாக செய்கிறாங்கன்னா அது நாங்கள் தானே அதுக்கு காரணம். உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை சாதனங்களினால் சாப்பிடப்பட்ட வாழ்க்கையானதனால் அன்றைய அம்மாக்களை போல வேல்யூஸ் என்று சொல்லுகின்ற உண்மைகளை, அறங்களை, விழுமியங்களை ஒருவேளை நீங்கள் இன்னமும் சொல்லித்தரலாம் என்பது என்னுடைய கருத்தாக. அப்போ நீங்கள் அந்த தைரியம், துணிச்சல், படிப்பு, வேலை, தன்னம்பிக்கை எல்லாத்தையும் பார்த்தா கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் அந்த அறத்தை சொல்லி தந்த வாழ்க்கையை வாழ்ந்தது என்று பார்க்கிற போது இவங்களுக்கு 49 மதிப்பெண்ணும் இவங்களுக்கு 51 மதிப்பெண்ணும் இருப்பதால் பெருமக்களே, இன்றைய அம்மாக்கள் புத்திசாலிகள், சிறந்தவர்கள். அவங்க தங்களையும் பார்த்துட்டு பிள்ளையும் பார்க்குறாங்க. அன்றைய அம்மாக்கள் அறியாமையில் இருந்தவர்கள், பிள்ளைங்களை மாத்திரம்தான் பார்த்தாங்க. தங்களை பார்த்துக்கணும் கூட அவங்களுக்கு தெரியல. அதனால் பிள்ளை வளர்ப்பிலே மிகச்சிறந்தவர்கள் என்றால் இவர்களை விட ஒரு மதிப்பெண் அதிகமாக வாங்கி அன்றைய அம்மாக்கள் தான் என்பதனால் பிள்ளை வளர்ப்பில் மிகச்சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியையும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சராக அனுசரணை செய்கின்ற மீரா ஷாம்பு நிறுவனத்தினர் இங்கே மேடையில் இருக்கிற இந்த பேச்சாளர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பரை கொடுக்க போகிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.